ஆ. ஆ. ஆக்சுவலா அந்த குரூப் சேரலாம் தான் பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் எனக்கு ட்ராக்கிங் டெய்லி பண்ண முடியலடா தீப்தி. முடியா? ஓ, அப்படி பண்ணிக்கலாமா? ஆ. ஓ, அப்படியாடா? ஓகே. ஏய், சூப்பர் தீப்தி. ஏய், சூப்பரா பண்றடா. இந்த ட்ராக்கிங் ஆஃப் இதெல்லாம் செம்மையா பண்றடா. அந்த வே யூ பிரசன்ட் அத டேட்டாலாம் சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி நீ அந்த மாடியூல் 2க்கு இது ரெடி பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸாக்ட்லி தட் வாஸ் இன் மைண்ட். மாடியூல் 2க்கு இப்போ ஒன்று 4 நாள் முன்னாடி எனக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டியே. நீட்டா ஒரு கேப் இட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது. சூப்பரா. ஸ்டேஜ் 2 டிசம்பர் முடிச்சிருடா. அதுக்கப்புறம் உன்னோட ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடுறா. நானும் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 2026லேருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஓடுதுல, நான் பார்த்துக்கிறேன். ஏய், சூப்பர்ரா. ஆ. இல்ல செல்லம், இந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன்ல, எனக்கு இந்த மாதிரி பொம்மை போட்டு பண்றான்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இந்த மாதிரி பொம்மை போட்டு அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ல உங்களுக்குலாம். ஸோ எனக்கும் அது ரொம்ப படிக்க பிடிக்கும். கார்ட்டூன்ஸ் நிறைய பார்ப்பேன் நான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம். ஓ, நீ என்னடா நடமாடும் என்சைக்ளோபீடியாவா? இன்ஸ்டியூட்டுக்கு சூப்பரா. ஓ, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா அதித்தி. இன்னைக்கு நைட் உட்காந்து படிக்க போறேன். இன்னைக்கு நைட் உட்காந்து படிக்க போறேன். எனக்கு எப்பவுமே இந்த ஃபார்மேட் ரொம்ப பிடிக்கும்டா தீப்தி. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், இபிட் இன்ட்ரெஸ்ட், இபிடி, அது என்னன்னு தெரியல. எனக்கு அது மேல ஒரு லவ் வச்சுக்கோயேன். ஒரு லவ்வா எப்பவுமே பார்ப்பேன். என் டாட்டர் சொல்லுவாரு, என் டாட்டருக்கு முத கொண்டு தெரியும்னா அந்த ஃபார்மேட் எனக்கு பிடிக்கும்னா அப்ப பாத்துக்கோ, நான் எவ்வளவு வட்டி போட்டிருப்பேன். சூப்பரா இருக்கும். ஆமா. ஆமா. ஓ, ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, நான் ஹிந்தி தெரியும்டா செல்வா. எனக்கு எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அப்பனா சூப்பரா. ஓ. ம், ம். ஏதாவது ஒரு புண்ணியாத்மா அந்த மாதிரி போட்டா தான்டா நல்லா கிளியரே பண்ண முடியும். ஓ, இன்டர்க்கா. ஓகே. அப்ப பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல.
ஏன் வந்து நான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏன் இவ்வளவு சீரியஸா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணணும்? ஏன் அதை வந்து ஒரு வடிவேலு ஜோக் மாதிரியோ அந்த மாதிரிலாம் யோசிச்சேன் நான் போன வாட்டி. போடா டம்பு. లెక్చరర్ ఎవరైనా బుక్ ప్రిపేర్ చేస్తేరా టీమ్ మెంబర్స్ అంకిత అభినవ్ అంకిత ఏ వావ్ afraid of the audit exam wrong audit exam is afraid of you how does this work such pieces in SBI அழகா இருக்குடா இதெல்லாம் அழகா இருக்குடா அப்படியாடா சூப்பரா ஏன்னா நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்காங்கடா சூப்பரா அப்படி இவரா விஷ்ணு இது எப்படிடா அந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணிக்கமாடா லிங்க் அப்படியே கிளிக் பண்ணிக்கணுமா இந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணி ஓ அப்படியா சரி இப்ப நல்லா பண்ண பண்ணி ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அப்படியா ஓ அப்படியா சூப்பர் 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 ஓகே புரியுது ரொம்ப நல்லா இருக்குடா செம்மையா வச்சிருக்கடா நீ இது பாரா వరకు ఉంటాడు అంటే ఫస్ట్ ఏజిఎం కన్క్లూషన్ వరకు ఒకవేళ బీఓడి కూడా ఫెయిల్ అయింది అనుకో నెక్స్ట్ 60 days లోపల షేర్ హోల్డర్స్ జిఎం లో ఆడిటర్ ని అపాయింట్ చేస్తారు సబ్సిక్వెంట్ ఆడిటర్స్ அழகா போட்டுருக்காங்க சூப்பர்ரா ரொம்ப தேங்க்ஸ் அது எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டிங்கா இருக்கணும் சரி ஏன்? ம் நானும் கூகுள் டிரைவ் ஒன் டிரைவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்டா தித்தி ஸோ தட் ஸ்பேசிங் கொஞ்சம் இது இருக்கிறதுனால நிறைய மைண்ட்ல ஐடியாஸ் இருக்கு பட் ஓகே இதுவாடா ம் அப்படியா ஓகே ம் ஆமாங்க ஆ
ஓ சூப்பர்ரா. இது ஓகே. சூப்பர் 50லாம் போட்டிருக்கேன். ஏய் செல்லம், நான் இன்னைக்கு நைட் உட்காந்தே படிக்கிறேன்டா அது. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்டா தீப்தி. எனக்கு இந்த மாதிரி லிசன் பண்ணும்போது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஆ. ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இன்னைக்கு நைட் உட்காந்து பார்க்குறேன் செல்லம். நைட் உட்காந்து பார்க்குறேன். தேங்க்ஸ்டா ரொம்ப. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். செல்லம், இப்போ எஃப்எம்ல இந்த சம் போட ஆரம்பிக்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் இப்போ கடைசியா பௌமால் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குடா. எப்படி நம்ம ஈவோ கியூக்கு ஃபார்முலா யூஸ் பண்றோம், இபி கியூக்கு ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ். ஆ சூப்பர். இங்க பேர் செல்லம், இந்த சம்ல ஏ அப்படின்றது எஸ்டிமேட்டட் கேஷ் அவுட் கோயிங்ஸ், ஒரு ஆனத்துல எவ்வளோ கேஷ் அவுட் ஃப்ளோ வருது, 5 லட்சம் ரூபாய். எஃப்ன்றது ஃபிக்ஸட் காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன். ஃபிக்ஸட் காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து 150 ரூபா, அதான் ஸ்விட்சிங் காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் 1 ரூபி. நான் இந்த அமௌண்ட்டை ஒருவேளை பிஸ்னஸில் யூஸ் பண்ணாமல் வேற எதுல யூஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, 12% per annum. அப்போது என்னோட ஆப்டிமல் அமௌண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா, ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 150 இன்ட்டு 5 lakhs டிவைட் பை 0.12. செல்லம் இது போடுங்கண்ணா. ம். ஷ்- செல்லம்மா நீ போட்டுட்டே இருடா. ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேண்ணா.
போட்டியா செல்லம் இந்த சம்ம? சரி செல்லம்மா இங்க பாருடா. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இப்போ வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ அவன் என்ன இஞ்சி மட்டும் வாயில இது என்னடா கண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ பாரு கண்ணா, ஒரு ஆனத்துக்கு வந்து ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்டா. இந்த இஞ்சி வாயில வச்சுட்டு இருக்கேன்டா. அந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு வாய் டிஃப்ரெண்டா கேட்கும். பரவாயில்லண்ணா. ஓகே. இல்லடா எனக்கு என்னமோ மார்னிங்ல இருந்து ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்றேன். என்னன்னு தெரியல. டயர்ட்னஸா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி அஜீர்ண ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் ஹெல்த்ல. தெரியல. இது இல்லடா. ஐயோ, நம்ம கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செல்லம். அதான் ப்ரையாரிட்டி. நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பர் annum. இங்க பேர் செல்லமா. இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 35,000 ரூபாடா. அப்போ 5 லட்சம் டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 5 லட்சம் இன்டூ 1 டிவைடட் பை 35,000. இதுதான் வந்து 14 டிரான்சாக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பர் ஆனத்துக்கு. இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸ் அக்கௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் ஆவரேஜா வைக்கலாம் அப்படின்னா பாதிக்கு பாதிடா. 35,000 டிவைட் பை 2. அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 150 அப்படின்னா 14 டிரான்சாக்ஷன்ஸ்க்குனா 5 அவ்வளோ. செல்லம் இது எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட்ரா. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் செல்லம். இன்னைக்கு ஸ்லோவா எடுக்கிறேன், ஆனா எப்படியாவது எடுத்துடணும். சரியா செல்லம்மா. ம் நீ சூப்பர்ரா. செல்லம் இல்லஸ்ட்ரேஷன் 21 பாருங்கண்ணா. அதே மாதிரி சம் தான் பாருங்க. அதே 250 டிவைட் பை 0.12 அவ்வளோதான். ஓகேவா? ஹோம்ஒர்க். ம் அதாவது 12 மாசத்துக்கு 0.12 1 this into this divided by this 0.01 அவ்வளோதான். ஓகேவாடா? ம் செல்லம்மா இது கொஞ்சம் மில்லரோர் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குடா. இதெல்லாம் சில ஏரியா வேற நம்ம பைஹார்ட் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் என்னன்றது பிரீஃப் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த ரிசீவல்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லமா. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்ததுல அது நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். செல்லம் செல்லம் அப்படியே இருடா ஒரே நிமிஷம். தித்தி சாரிடா தித்தி. ம் சாரிடா ரொம்ப டிஸ்டர்ப். செல்லம் இந்த சாரிடா டாண்டன் கமிட்டியோட ரிப்போர்ட் அப்படியா? இப்ப எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. கேக்குது இல்ல? ஓகே செல்லம். இப்ப பார்க்கணுமா ஸ்டொக்காஸ்டிக் மில்லர் ஒரு மாடல்னு ஒரு மாடல் இருக்குடா. இந்த மாடல் என்ன சொல்றது அப்படின்னா பௌமல் மாடலோட லிமிட்டேஷனை இது ஓவர் கம் பண்றது. பௌமல் மாடலோட லிமிட்டேஷன் என்னன்னா பௌமல் மாடல்ல வந்து கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறது. ஆனா மில்லரோ மாடல் என்ன பண்றதுன்னா கேஷ் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அவுட்கம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசிஸ் பண்றது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். இந்த கான்செப்ட் ஆஃப் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் மெத்தடாலஜி, ட்ரேடிங் டெக்னிக்.
இது இப்போ நீ ட்ரேடிங்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நம்ம எஸ்எஃப்எம்ல படிப்போம். இது என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு லெட்ஸ் டேக் ஒரு கேஷ் இருக்குன்னு வச்சுக்கோ செல்லமா. என்னோட கேஷ் பேலன்ஸ் இப்படி டிராவல் ஆயிட்டே இருக்கு. இதுனா கன்சிஸ்டன்சி லெவல். ஓகேவா செல்லம்? ஒருவேளை என்னோட கேஷ் பேலன்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு பாயிண்ட்ல அதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே இது போகக்கூடாது. ஏன்னா மேலே போயிட்டே இருந்ததுன்னா, நான் ஐடில் ஃபண்ட்ஸ் வச்சுட்டே இருந்தேன்னா அது டேஞ்சரஸ். அப்பனா என்ன அர்த்தம்? ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் மில்லரோ மாடல் வந்து ஃபிக்ஸஸ் த அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகேவா? இப்போ இது கூட இருக்குல்லடா, நம்ம முன்னேறிட்டே போயிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வந்து லைட்டா கீழே வர மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நீ பார்த்திருக்கியா? மேலே போகும்போது ஒரு சேச்சுரேஷன் லெவல் வரும். அப்புறம் மேலே போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு கீழே வந்துட்டு தான் திருப்பி மேலே போவாங்க இல்லையா? இந்த அதுதான் செல்லம்மா இங்க சொல்றாங்க. There is a limit called as upper control limit above which the cash balance should not go or the cash variations should not go through. Cash variations வந்து இந்த லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது. போச்சுன்னா இட் இஸ் டேஞ்சரஸ் டு த ஆர்கனைசேஷன்ஸ். அதே மாதிரி செல்லம், இப்போ இதுக்கப்புறம் இது கீழே போறதுன்னு வச்சுக்கோயேன். ஓகே, இது ஈக்குவலிபிரியம் லெவல்ல அது வரலாம், நல்லது. ஆனா அதை பிரேக் பண்ணியும் கீழே போறதுன்னா ஓகே. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கீழே பிரேக் ஆகக்கூடாது. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கீழே பிரேக் ஆகுதுன்னா இட் இஸ் அகைன் அ டேஞ்சர் டு த ஆர்கனைசேஷன். திஸ் லெவல் இஸ் கால்ட் அஸ் லோவர் கண்ட்ரோல் லிமிட். திருப்பி நான் வந்து ரீகெயின் பண்ணணும் வரணும்னா அந்த ரிட்டர்ன் பாயிண்ட் கண்டிப்பா டச் பண்ணணும். ஸோ அதான் சொல்லமா மூணு இருக்குடா கண்ணா. ஒன்று ரிட்டர்ன் பாயிண்ட், இன்னொன்று அப்பர் லிமிட், இன்னொன்று லோவர் லிமிட். இது வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் டிராவல்னு சொல்லுவாங்க தெரியுமா? டைம் டிராவல்ல கேஷ் அண்ட் பேலன்ஸோட ஃப்ளக்சுவேஷன் இப்படி தான் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டொகாஸ்டிக் மில்லர் ஆர் மாடல். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். புரியுதா சொல்லமா? அப்பர் லிமிட், லோவர் லிமிட், ரிட்டர்ன் பாயிண்ட். இதுக்கு மேல இது போகக்கூடாது, இதுக்கு மேல இது போகக்கூடாது, வேற எதுவும் இல்லை. இந்த கான்செப்ட் வச்சு தான் இப்போ இந்த சம் பார்க்க போறோம் சொல்லும். சிஏ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இம்பார்ட்டன்ட்ரா. சிஎம்ஏ பாயிண்ட். மேம் இந்த அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கும் என்ன மாதிரி மேம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எங்கெல்லாம் ஃபேக்டர் ஆகும்னு பார்த்தோன்னா, முதல்ல அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட், இன்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் நெட் கேஷ் ஃப்ளோஸ். இந்த மூணு தாண்டா இந்த அப்பர் லிமிட்டுக்கு லோவர் லிமிட்டுக்கான டிஃபரன்சஸ் ஃபேக்டரை வந்து கோத்ரூ பண்றது. ஆப்டிமல் பாயிண்ட் ஆஃப் கேஷ் பேலன்ஸ் இஸ் டிட்டர்மைன் பை யூசிங் திஸ் ஃபார்முலா. சிலமா இதை மட்டும் எப்படியாவது பைஹார்ட் பண்ண பாருடா. இது நான் சொல்றேன், ஃபார்முலா குட்டி நோட் எடுத்துக்கோக்கண்ணா. ஃபார்முலா சொல்லமா, z is equal to 3 by 4 into c into sigma square divided by k whole to the power of 1 by 3. ஓகேவா? நிதானமா பண்ணு.
இஞ்சி வச்சுன்னு இருக்கேன், வயத்த பரட்டு இருக்கேன். எழுதிட்டியா செல்லம்? Z is equal to டார்கெட் கேஷ் பேலன்ஸ் செல்லம். எவ்வளோ எனக்கு ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. சீன்றது டிரான்சாக்ஷன் காஸ்ட்ரா, ஓகேவாடா? கேன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செல்லம். எழுதிட்டிங்கன்னா சொல்லுங்கண்ணா. ஓகே செல்லம்மா, இப்போ இந்த சம்மில் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 3/4 இன்ட்டு 150 இன்ட்டு 2 lakhs divided by divided by 365. இப்போ இவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல செல்லம், இதை வந்து லாக் டேபிளில் நம்ம பண்ணலாம், ஓகேவா? நிமிஷம். செல்லம்மா, நான் அந்த லாக் டேபிள் டவுன்லோட் பண்ணி சொல்லித்தரேன்டா. அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, லாக் டேபிள் டவுன்லோட் பண்ணி. இது மட்டும் நோட் பண்ணிக்கூடா, நான் லாக் டேபிள் சொல்லி. ஓகே, பட் அதர்வைஸ் இந்த ஃபார்முலா தரவு பண்ணிச்சலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 23 பார்ச்சலமா. யுனைடெட் இண்டஸ்ட்ரி லிமிடெட்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து 37,50,000 will occur uniformly throughout the coming year. United plans to meet its cash requirement by periodically selling marketable securities from its portfolio. The firm's marketable securities வந்து are invested to earn 12%. ஓகேவா? அந்த காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் செக்யூரிட்டிஸ் டு கேஷ் வந்து 40. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி ஆஃப் கன்வெர்ட் பண்றதுக்கு 40 ரூபாயாண்டா. இப்போ 2 இன்டூ, ஓகேவாடா, இந்த காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன் அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா, ஓகேவா? காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன்ஸ் எஃப் that into 37,50,000 divided by 0.12. இந்த ஃபார்முலா நம்மளோட ஆப்டிமல் சைஸ். ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ் அவன் என்ன சொல்றான்னா, 50,000 divided by 2 தான் ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ் ஃபார்முலா. முன்னாடி போட்டோம்ல செல்லுமா, ஞாபகம் இருக்காடா? 12 மாசத்துக்கு 50,000னா 37 லட்சம். திஸ் இன்டூ திஸ் டிவைடட் பை திஸ். ஒரு நிமிஷம், நான் தப்பா சொல்லணும். ஆமா, அதான் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். சரிடா செல்மா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50,000னா 37,50,000க்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தும், ஓகேவாடா?
புரியுதாடா? ம். இப்ப இது ஆனுவல் காஸ்ட் வந்து ஒண்ணும் இல்லடா. அவங்க சொல்றது வந்து பர் டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 40 ரூபா செல்லமா. இப்போ 75 டிரான்சாக்ஷனுக்குனா 75 இன்ட்டு 40. ஓகேவாடா? அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து ஒருவேளை இந்த நான் 50,000 எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 12%ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 25,000 ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அப்போ என்னோடது வந்து 3000 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்போ என்னோட ஆனுவல் காஸ்ட் வந்து 3000 + 3000 6000. அவ்வளோதான் செல்லுமா. செல்லமா இது வந்து ஒரு ஈக்குவலி ஒரு 7 மார்க் சம்க்கு இது கேட்கலாம்டா. சிம்பிள் ஈஸியா கொடுக்கணும் அப்படின்னா இது கொடுக்கலாம். இது டைப் 1 ப்ராப்ளம் தான். இது டைப் 2 ப்ராப்ளம். இது டைப் 1 ப்ராப்ளம். இது டைப் 1 ப்ராப்ளம். செல்லம் இப்ப பாருங்க கண்ணா. இதுல இப்ப இதெல்லாம் பண்றாங்கல்ல. இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 22 ஓட கண்டினியூஷனா. ஆ இதோட கண்டினியூஷன் தானே பார்த்தா. செல்லம் இந்த இல்லஸ்ட்ரேஷன் சைபர் குளோபுன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குடா. அதுவும் நமக்கு சொல்லி கொடுக்குறான்டா. ஆனா நீங்க பேசிக் நீங்க முடிச்சிடலாம். எப்பவுமே செல்லமா அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் பேஸ் லோவர் கண்ட்ரோல் லிமிட், ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கும் பேஸ் லோவர் கண்ட்ரோல், ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ்க்கும் லோவர் லிமிட். லோவர் லிமிட்ல இருந்தா இடத்துல எடுத்துட்டு போவாங்க. நீ இதை மட்டும் சின்ன நோட்ல எழுதிக்கோங்கடா நீங்க செல்லம். அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இஸ் ஈக்குவல் டு லோவர் லிமிட். எதுக்குறீங்களா தித்தி? லோவர் லிமிட் பிளஸ் 3z. ரிட்டர்ன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு lower limit plus z. Average cash balance is equal to lower limit plus 4 divided by 3z. அவ்வளவுதாம்மா. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். அப்புறம் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நம்ம கிரெடிட் கிரெடிட்டாஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தாண்டா கொஞ்சம் ட்விஸ்ட். இந்த என்டையர் சாப்டர்லயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி மத்ததெல்லாம் வந்து ₹1 இவ்வளோ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ல படிச்சிடலாம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமா. இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் தான் சொல்லுமா டஃப். நான் அதை தவிர வேற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை தவிர இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு மொத்தமாவே. அதை மட்டும் தான் பயர் பண்ண சொல்லுவான். ம், இதுதான்டா. இதோட கனெக்டட் தான் சொல்லுமா இது. இப்ப நான் ஆப்டிமல் பாயிண்ட் ஆஃப் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்பர் லிமிட், ரிட்டர்ன் பாயிண்ட், ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ். சம்டைம்ஸ் அதுக்கு இந்த ஃபார்முலா. சம்டைம்ஸ் எம்சிக்யூல வெறும்னா ரிட்டர்ன் பாயிண்டோட மட்டும் லோவர் லிமிட்டும் இசடையும் கொடுத்துருவான். ரிட்டர்ன் பாயிண்ட் கண்டுபிடின்னு சொல்லுவான். அப்போ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைப் 1 ப்ராப்ளம் கண்ணா. ஒரு ஃபார்முலா அதை அப்ளை பண்றோம்.
இது 1/3 ஹோல் டு த பவர் ஆஃப் 1/3க்கு மட்டும் நான் சொல்லித்தரேன் என்னன்ட்டு. ஓகே ஓகே வாடா, புரியுதா செல்லம்? இது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த ஹோல் டு த பவர் ஆஃப் 1/3 லாக் புக் போட்டு சொல்லித்தரேன், சரியா? செல்லம்மா, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டாண்டன் கமிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். எப்படி நான் ஒர்க்கிங் கேபிட்டல் இதெல்லாம் சொல்றேனே, ஒர்க்கிங் கேபிட்டலை நான் எப்படி சமாளிக்க முடியும்? சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்சிங் எப்படி அப்படின்னா, ட்ரேட் கிரெடிட் மூலமாவோ, பேங்க் கிரெடிட் மூலமாவோ, கமர்ஷியல் பேப்பர் மூலமாவோ, ஃபேக்டரிங், இந்த மாதிரி 4 வழிமுறைகள் ஃபாலோ பண்ணோன்னா எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அரேஞ்ச் பண்றதுல எந்த விதமான பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ட்ரேட் கிரெடிட்னா என்ன மேம் அர்த்தம்? ட்ரேட் கிரெடிட்ன்றது என்ன அர்த்தம்னா, சப்ளையர் சப்ளையர் ஆர்கனைசேஷனுக்கு சரிப்பா 2 மாசத்துக்குள்ள கொடுத்துரு, உடனே நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ பேமெண்ட்டை அவரை போஸ்ட்போன் பண்ணி கொடுன்னு சொல்றது தான் ட்ரேட் கிரெடிட் அப்படின்னு சொல்றான். தட் செல்லம், இதை மார்க் பண்ணிக்கோங்க எம்சிக்யூ. திஸ் deferral of payments in a short term financing is called as trade credit. சரியா செல்லம்? இப்போ நார்மலா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 25% to 50% இவங்க ஆர்கனைசேஷன் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங் பண்றாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தேன்னா ட்ரேட் கிரெடிட் மூலமா நடக்கும். பேங்க் கிரெடிட் பாரோயிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேங்க் கிரெடிட்டோட பாரோயிங்ஸ்லாம் எப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அட்வான்சஸ் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ஃபினான்சிங் கரண்ட் அசட்ஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் வந்து நிறைய விதமா கிரெடிட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் மூலமா கொடுக்குறான், கிரெடிட் கார்டு மூலமா கொடுக்குறான், லோன் மூலமா கொடுக்குறான், கேஷ் கிரெடிட் மூலமா நிறைய கொடுக்குறாங்க. அதுல ஓடினா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நல்லா ட்ரஸ்ட் வர்த்தி கஸ்டமர்னா திடீர்னு அவருக்கு ஏதாவது பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக பைசா, எக்ஸாம்பிள் ப்ரீ டிட்டர்மைண்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க பேங்க் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் கேட்டு வாங்கிடுவான், ஆனாலும் அந்த டைம்லி ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அது ஓடி. கேஷ் கிரெடிட் அப்படின்றது என்னன்னா, பாரோயர் வந்து அந்த என்ன லிமிட் இருக்கோ அது வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு மாதிரிடா. கார், எக்ஸாக்ட்லி. லோன்ஸ்னா என்ன அர்த்தம்? பர்சனல் லோன்ஸ். இப்ப வேணாலும் அவன் கரெக்ஷன் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் ஈஸிடா. ஆசம்டா, வெரி குட் ரச்சலம். லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்றது அதே மாதிரி சொல்லமா, பேங்க் வந்து ஒரு கஸ்டமர் பத்தி இந்த 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 கஸ்டமர் ரொம்ப நல்ல கஸ்டமர், இவங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு வந்து தாராளமா பண்ணலாம், அவன் உன்னை ஏமாத்த மாட்டான், அந்த மாதிரி ஒரு ஒரு கிளியரா. எக்ஸாக்ட்லி. ஏன்னா பேங்க்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கரிங்கா நடக்கிற ஒரு விஷயம். அந்த கஸ்டமர் வந்துட்டு போறது, ஆ, அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி செல்லம். ஸோ அது வந்து எல்ஓசி பண்றாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோனுன்றது தாண்டா இப்போ பார்க்க போறோம் நம்ம. செல்லம், இது எழுதிக்கோடா. மேக்ஸிமம் பர்மிசிபிள், எழுதிக்க வேணாம், மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் maximum permissible bank finance. At the time, the computation of maximum permissible bank finance அப்படின்றது கம்ப்யூட்டேஷன் பண்ணுவாங்க செல்லம். இதுல வந்து ஆஹ், எப்படின்னா டாண்டன் கமிட்டி என்ன பண்றதுன்னா, allowed this deficiency to be financed in addition to the, அதாவது பேங்க் என்ன பண்றதுன்னா இந்த அட்வான்டேஜஸும் கொடுத்ததுக்கு அப்புறம், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் போய் சார் எனக்கு வந்து லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்துரும் போல இருக்கு, எனக்கு கொஞ்சம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற போது பேங்க் என்ன பண்ணும், சரி உனக்கு நான் ஒர்க்கிங் கேபிட்டல் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு வந்து சில பேசிக்ஸ் ஃபார்மாலிட்டிலாம் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில சொல்லும் போது தான்
இந்த டாண்டன் கமிட்டி அப்படின்ற அவங்களோட சொன்ன நார்ம்ஸ்லாம் பேங்க் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டாண்டன் கமிட்டின்னு சொல்ற நார்ம்ஸ் தான் என்னன்னா சொல்லுமா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மேக்ஸிமல் பர்மிசிபிள் பேங்க் ஃபினான்ஸ். எவ்வளோ பேங்க்கால அந்த கஸ்டமரோட கரண்ட் பேலன்ஸ் ஷீட் வச்சு, கரண்ட் பிஎன்எல் வச்சு, கரண்ட் கேஷ் ஃப்ளோ வச்சு, கரண்ட் லிக்விடிட்டி ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எவ்வளோ கொடுக்க முடியுன்றது இதுதான் சொல்லும். இந்த டாண்டன் கமிட்டி கொடுத்துற டாண்டன் கமிட்டின்றது ஒரு கமிட்டிடா. அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த கமிட்டி தான் சொல்லும் இவ்வளோதான் நீ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் ஃபில் பண்றதுக்காக ஒருத்தர் வந்தாருன்னா இவ்வளோதான் நீ கொடுக்கணும், இதுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்காத, இதுக்கு மேல நீ கொடுத்தானா உனக்கு பைசா வராதுன்றத ஒரு ஒர்க்கிங் வச்சு இண்டிகேட் பண்ணி பேங்க்குக்கு அது ஒரு கைட்லைன் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கறது தான் சொல்லுமா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன். எந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன்லயும் இந்த டாண்டன் கமிட்டியோட வேர்டு வராமவே இருக்காதுடா. ஏன்னா அவ்வளோ 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா செல்லம்? பேங்க்ஸ் வந்து ரெகுலர் டேர்ம் லோன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸட் அசட்ஸும் கொடுப்பாங்க. ஆனா முக்கியமானது இவங்களோட லிக்விடிட்டி ஸ்டேட்மெண்ட் பார்த்து, இவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி டாண்டன் கமிட்டியில என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த காலத்துல பாட்டி தாத்தா சொல்வாள்லடா, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கோங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஆடம்பரமா செலவழிக்காதீங்க, தேவைக்கு பண்ணிக்கோங்கலாம் சொல்லுவாங்க. அப்பனா என்ன? தட் இஸ் ஆல் டாடா பாட்டி கமிட்டி டோல்டு. நவ் த டாண்டன் கமிட்டி இஸ் த சேம் திங் ஃபார் அ பேங்க். இதுக்கு மேல பண்ணாதீங்க, இதுதான் உங்க பெஞ்ச் மார்க்கு. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் தீப்தி, ஆர்பிஐயோட ஸ்ட்ராங் கைட்லைன்ஸ் நம்ம ஒர்க் பண்றதுனால தான் தோஸ் ஸ்ரீலங்கா met with a problem, பங்களாதேஷ் met with a problem, ஆப்கானிஸ்தான் இருக்கு, பாகிஸ்தான், இந்த இதெல்லாம் மத்தியில இந்தியா நல்ல பூமிங்கா இருக்கிற ரீசன் என்னன்னா the guidelines they have come up with the money supply and which is under the ambit of Reserve Bank of India. இவங்க இதுக்கு மேல போக கூடாது, இதுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்றதுனால தான் நம்ம இந்தியா வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் ரெசஷன், ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் யுக்ரைன் வார், ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரம்ப் ஹெவி டாக்ஸேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன்லையும் ஞாபகம் வச்சுக்கோச்சுமா டாண்டன் கமிட்டியோடது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலம்மா நான் இன்னைக்கு 2 சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கிறேன்டா, ரொம்ப சாரி. ஒரே நிமிஷம்டா. ஸோ ஆ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, இதை நீ பார்த்துக்கோங்கண்ணா. சரியா? அதாவது borrowers long term sources were required to provide 25% of the additional working capital gap. இது நான் ஒரு ஒர்க்கிங் இருக்கு கீழே நான் சொல்லித்தரேன் செல்லம். ஓகேவா? ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவேன்னா, the unrealized portion of interest in the existing borrowing accounts may be funded and treated as funded interest term loan. Unrealized portion of interest in the existing borrowing accounts. The FITL will have a repayment period of 7 years, inclusive of a moratorium period of 2 years. இந்த ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் இருக்கும் சொல்லமா, 5 வருஷம். அதுல வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 2 வருஷம் கொடுக்குறாங்க. இது இது ரிசர்வ் பேங்கோடைய டைரக்ட் கண்ணோட்டத்துல நடக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் வாட் இஸ் மீன் பை ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன் கூட கேட்கலாம் சொல்லமா, சொல்ல முடியாது. நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் நோட்ஸ்ல இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் கமர்ஷியல் பேப்பர்ன்றது ஒன்றும் இல்லைடா, ஷார்ட் டேர்ம் ப்ராமிசரி நோட்டு. அதே தான்டா. ஸோ இவங்க வந்து லார்ஜ் ஃபர்ம்ஸ் வந்து வித் கன்சிடரபிள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கவங்க வந்து தே ஆர் ஏபிள் டு இஷ்யூ கமர்ஷியல் பேப்பர்ஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ் டீட்டெயில்டாக நம்ம வந்து அதான் 6.3.3ல நம்ம படிப்போம். ஃபேக்டரிங்கோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் செல்லம். ஃபேக்டரிங்கோட கான்செப்ட் எனக்கு வந்து இப்போ நான் ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் செல்லம். படிச்சிட்டீங்களா செல்லம்? படிச்சிருக்கீங்களா கண்ணா? நான் எதுக்கு ஒரு அவுட்லைன் பண்றேன் பாருங்க. ஃபேக்டரிங் வந்து என்னன்னா, நீ கஷ்டப்படாதப்பா, உனக்கு பதிலா நான் வந்து டெபிட் டெட்டாஸ் கிட்ட ஃபாலோ பண்ணி வாங்கி தரேன் சொல்ற ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபேக்டரிங் சர்வீஸ். அவருக்கும் ஒரு கமிஷன் மாதிரி கொடுப்போம். 2 விதமான ஃபேக்டரிங் இருக்குடா, ரீகோர்ஸ் ஃபேக்டரிங், நான் ரீகோர்ஸ் ஃபேக்டரிங் சொல்லுவாங்க.
ரீகோர்ஸ் ஃபேக்டரிங் இது எதுக்குன்னா ஃபேக்டரே மொத்தமா இப்ப நான் சொல்றேன் சார் எனக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரணும் சார் டெட்டாஸ் மொத்தமா ஒண்ணுமே ஃபாலோ பண்ணிட்டேன் வரவே இல்லைன்னு ஃபேக்டரி கிட்ட சொல்றேன்னா உடனே ஃபேக்டர் நீங்க கவலைப்படாதீங்க உங்க 40,000 இப்பவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது இது பண்ணா எடுத்துக்கோங்க நான் அந்த 40,000 அவங்க கிட்ட எப்படினாலும் கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமா ஒருத்தர் சொல்றாரு ஒரு டைப் ஆஃப் ஃபேக்டரி. இன்னொரு டைப் ஆஃப் ஃபேக்டரிங் அப்படியா சார் நான் உங்களுக்கு எப்படியாவது பண்ணி தரேன் என்ன நான் கலெக்ட் பண்றேனோ அதுல எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்கன்னு சொல்றது இன்னொரு டைப் ஆஃப் ஃபேக்டரி. ஆக மொத்தம் என்னோட கிரெடிட் சேல்ஸ்க்கு ஜவாப்தாரியா இருந்து எனக்கு பேட் டெப்ஸ்ல இருந்து கம்மி பண்ணி காப்பாத்த வர பேரு தான் ஃபேக்டர். புரியுதா சொல்லுமா? ரீ இது வந்து ரீகோர்ஸ் பேசிஸ் நான் ரீகோர்ஸ் பேசிஸ். ரீகோர்ஸ் பேசிஸ்ல என்ன நான் கிளைண்ட் அதாவது கஸ்டமர் நாமம் போட்டாலும் அந்த ரிஸ்க்கை வந்து ஃபேக்டரி எடுத்துக்கிறது ரீகோர்ஸ் பேசிஸ். இல்ல இல்ல சாரி சாரி சொல்லுமா சாரி மாத்தி சொல்றேன். நாமம் போட்டாலும் இவர் தான் எடுத்துக்கணும் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கும் ரிமைனிங் நாமம். நான் ரீகோர்ஸ் பேசிஸ்க்கு வந்து எப்படின்னா ரிஸ்க் ஆஃப் கிரெடிட் வந்து இஸ் போன் பை த ஃபேக்டர். அதான் சொல்லும் புரியுதா? இதுல வந்து இந்த வாகுல் கமிட்டின்ட்டு ஆர்பிஐ வந்து ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஃபேக்டரி டிவிஷன்ஸ் வந்து ஃபேக்டரிங் யூஸ் பண்றத நான் என்கரேஜ் பண்றேன். பட் ஆனா நீங்க ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் போடும்போது இட் should கம் டு த நோட்டீஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வாகுல் கமிட்டி சொல்லிட்டார். ஆனா இந்த ஃபேக்டரிங்லயும் சில எது அட்வான்டேஜ் இருந்தா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னு சொல்லமா. சம்டைம்ஸ் ஃபேக்டரோட கமிஷன் பயங்கரமா இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா adverse impact of tough stance by taken by factor against a defaulting buyer. சப்போஸ் வந்து பயங்கரமான இதுல கான்செப்ட் ஆஃப் மேக்ஸிமம் பர்மிசிபிள் பேங்க் ஃபினான்ஸ் கால்குலேஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அசஸ்மெண்ட்ரா. ஓகேவா? இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அசஸ்மெண்ட்ல வந்து நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சுலாம். நான் சொல்ற கமிட்டிஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டெஹேஜியா கமிட்டி, டாண்டன் கமிட்டி, கோர் கமிட்டி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த டெஹேஜியா கமிட்டி இருக்காங்க இல்லையா 1968ல முதல்ல அவங்க தான் வந்து என்னதான் பிரச்சனை பேங்க் கடன் கொடுக்குறான் ஆனா திருப்பி வாங்குறதுல என்னதான் பிரச்சனை ஏன் திருப்பியே வரமாட்டேங்குது அப்படின்றத அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இல்ல இல்ல இந்த ட்ரெண்ட் இப்படியே போக கூடாது நம்ம வந்து சில கைட்லைன்ஸ்லாம் பண்ணணும். ஓகேவா? எஸ்பெஷலி வந்து பேங்க் வந்து ஒரு ஃபிக்ஸட் அசட் வந்து கஸ்டமர் வாங்குறதுக்கோ இல்ல அதர் நான் கரண்ட் அசட் வாங்குறதுக்கோ பண்ணான்னா பேங்க் வந்து ஸ்ட்ராங்கா கைட்லைன்ஸ் போடணும். அது எஸ்பெஷலி ஃபார் ஷார்ட் டேர்ம் பர்பசஸ்னா இன்னும் கண்குத்தி பாம்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னது டெஹேஜியா கமிட்டி. டெஹேஜியா கமிட்டி நல்லா எடுத்துட்டு போலாம்னு நினைக்கும் போது அங்க மேஜர் ஒரு வீக்னஸ் வந்துருச்சுலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேங்கால பாரோயருக்கான என்ன தேவை ஓகே பாரோயருக்கான கிரெடிட் பிளானிங்க அதை வந்து கிளியர் கட்டா இதன் மூலமா அசஸ் பண்ண முடியல. ஓகேவா? இன்னொன்னு பேங்க் ஃபண்ட்ஸ் எவ்வளவு தூரம் சேஃப்டி பண்ண முடியும் அப்படின்றதும் தெரியாம ஆயிடுது. ஸோ சேஃப்டி லைன்ஸ்ல டிராபேக் ஆயிடுது அப்படின்றதுனால டாண்டன் கமிட்டி உள்ள வந்தாங்க. டாண்டன் கமிட்டி என்ன பண்ணாங்க டெஹேஜா கமிட்டியை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து லூப் கோல்ஸ் எல்லாம் நம்ம இதுல இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்கையும் கஸ்டமரையும் நேரடியா பேச வைக்கணும். ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1974ல டாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் சேர்மன்ஷிப். வெரி எஃபிஷியன்ட் கை. அப்புறம் நீங்க சிடபிள்யூ ஃபைன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்லாம் படிச்சு பாருங்க. எப்படி அந்த காலத்துல சாணக்கியங் சொல்லுவார்ல சாணக்கியர் அந்த மாதிரி டாண்டனோட இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் அப்ரோச் பண்ற விதம் ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அவர் ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்தார் அவரு சேர்மனா. அவர் எப்படின்னா ஒரு விஷயத்த இப்படிதான் பார்க்கணும்னா அப்படி பார்க்கவே மாட்டார். ஏன் இப்படி பார்க்க கூடாதுன்னு யோசிப்பார். ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அதுல வந்து மூணு விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆப்ரேட்டிங் பிளான் ப்ரொடக்ஷன் பேஸ்டு ஃபினான்சிங் பார்ஷியல் பேங்க் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லுமா. இதை நான் கண்டினியூ பண்றேன் அடுத்த கிளாஸ்ல.
அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்றேன். ஓகே செல்லம். இது மேக்ஸிமம் பர்மிசிபிள் பேங்க் ஃபைனான்ஸ் வந்து நான் இதுல நிறைய இருக்குடா. ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் இதுல 7 மார்க்ஸ் வரும். நான் அடுத்த கிளாஸ்ல டீடைல்டா போடுறேன். ஓகேவா? சரி தீப்தி, பை கண்ணா, தேங்க்யூ. பை பை.